எல்லோருமே வலியுறுத்தினார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த தொகுதி மறுவரையாலே பாதிக்கப்படுகிற மற்ற மாநிலங்களை அணுகி அவர்களையும் இதில் சேர்த்துக்கொண்டு ஒரு கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தி அதன் மூலமாக ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதென தீர்மானிக்கப்பட்டது. இதிலே நாம் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால், 1971 வரை தென் மாநிலங்களில் உள்ள மக்கள் தொகை வளர்ச்சி என்பது 23.41%. அதே நேரத்தில் வட மாநிலங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி என்பது 24.39%. ஏறக்குறைய 1% குறைவு. எனவே அங்கே எந்த விதமான மறுவரை பிரச்சனையிலே எந்த விதமான பிரச்சனைகளும் தொகுதி மறுவரையிலேயோ எண்ணிக்கையிலோ ஏற்படவில்லை. ஆனால் நாம் மக்கள் தொகையை கட்டுப்படுத்தினோம். அதனுடைய விளைவு தற்போதைய கணக்கின்படி பார்த்தால், நம்முடைய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா இவற்றின் கணக்குப்படி பார்த்தால் நம்முடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 12.51. அதே நேரத்தில் வட மாநிலங்களுடைய வளர்ச்சி விகிதம் என்பது 21.83. குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்தாத மாநிலங்களுடைய மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் 21.83. ஏறக்குறைய 9% வித்தியாசம். முன்பு 1% வித்தியாசமாக இருந்த பொழுது எந்த விதமான பிரச்சனைகளும் கிடையாது. ஆனால் தற்பொழுது 9% வித்தியாசம் வருகின்ற பொழுது நம்முடைய தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைகின்றன. எனவே தொகுதி மறுவரை செய்யப்படுகின்ற பொழுது தொகுதிகளுடைய எண்ணிக்கை நாங்கள் குடும்ப கட்டுப்பாட்டை அமுல்படுத்தியதாலே எங்களுடைய மக்கள் தொகையை குறைத்து இந்திய பொருளாதாரத்துக்கு உதவி செய்ததாலே நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதை நாங்கள் இங்கே தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். மக்கள் தொகை வித்தியாசத்தில் மட்டுமல்ல, பொருளாதாரத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டோமேயானால் மக்கள் தொகையை சிறப்பாக குறைத்துள்ள தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, பஞ்சாப் ஆகிய மாநிலங்கள் இந்திய பொருளாதாரத்துக்கு கணிசமாக பங்களிக்கின்றன. அவற்றின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி 36% ஆகும். ஆனால் மத்திய அரசிடமிருந்து திரும்ப கிடைக்கின்ற வரி பகிர்வு என்பது நமக்கு 27%. நாம் 36% மாநில உற்பத்தியை இன்றைக்கு பெருக்கி இருக்கின்ற பொழுது நமக்கு கிடைக்கின்ற வரி பகிர்வு என்பது 27%. அதுவே பீகார், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்கள் அவைகளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தியினுடைய பங்கு என்பது 20%. நம்முடைய பங்கு என்பது 36%, அவர்களுடைய பங்கு என்பது 20%. ஆனால் அவை 42.5% என்ற பெரும்பங்கை வரிப்பகிர்வாக பெறுகின்றன. நாம் 36% கொடுத்து 27 பெறுகின்றோம். ஆனால் அவர்கள் 20% கொடுத்துவிட்டு 42.5% திரும்ப பெறுகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் தமிழ்நாட்டுக்கு 29, கர்நாடகா 14 என மிக குறைவான தொகையே நமக்கு திரும்ப கிடைக்கின்றன. ஆனால் 4 வட மாநிலங்களை நாம் எடுத்துக்கொண்டோமையானால் 100க்கு 425 ரூபாய் 4 மடங்கு அதிகமாக பெறுகின்றன. பீகார் மட்டும் 922 ரூபாய் 100 ரூபாயை கொடுத்துவிட்டு 922 ரூபாயை திரும்ப பெறுகிறது. இதனால் தான் நம்முடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு நம்முடைய முட்டுக்கட்டையாக ஒன்றிய அரசினுடைய வரி பகிர்வு, திரும்ப தருகிற தொகை இவையெல்லாம் அமைந்திருக்கின்றன. இந்த காரணங்களை வைத்துத்தான் நாம் நமக்கு உண்டான நிதியையும் தர வேண்டும். அதே நேரத்திலே நம்முடைய இங்கே இருக்கக்கூடிய வகிப்பதிவு உரிய முறையிலே வர வேண்டும். அதே போல தொகுதி மறுவரை என்பதும் ஒழுங்காக நடக்கப்பட வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சொல்கின்றோம். நாடு முழுவதும் இந்த 5 ஆண்டுகளில், ஏன்னா இன்றைக்கு அமித்ஷா சொல்கிறார், போதைப் பொருளை பற்றி இன்றைக்கு பெருமையாக பேசுகிறார். அவருக்கு ஒன்றை சொல்லுகிறோம். இந்த 5 ஆண்டுகளில் துறைமுகங்கள் வழியாக கடத்தப்பட்ட போதைப் பொருள்கள் 11,311 கோடி ரூபாய். இதில் குஜராத்தில் மட்டும், அதாவது இன்றைக்கு பெருமையாக பேசுகிறாரே அமித்ஷா, அவர் இருந்து வந்திருக்கிற குஜராத் மாநிலத்திலிருந்து மட்டும் 7,350 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. மகாராஷ்டிராவில் 2,118 கோடி ரூபாய் போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன.
அப்படி என்றால் எங்கே போதைப்பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்கிறது, எங்கிருந்து வருகிறது என்பதை தமிழக மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே போதைப்பொருள் நடமாட்டத்தை அதிகமாக உள்ள 10 மாநிலங்களிலே தமிழ்நாடு கிடையாது. தமிழ்நாட்டுக்கு அந்த விதமான அவசியம் கிடையாது. இன்றைக்கு அதிகமான நடமாட்டம் ராஜஸ்தானில் இருக்கிறது. அதுவும் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகிற மாநிலம். எனவே தமிழ்நாட்டிலே நாங்கள் எங்களால் இயன்றவரை போதைப்பொருள் நடமாட்டத்தை குறைத்து வருகிறோம். இங்கிருந்து எங்கும் நாங்கள் எங்கிருந்து வருவதற்கு அனுமதிப்பது கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் குஜராத்திலிருந்தோ மகாராஷ்டிராவிலிருந்தோ நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கடத்தி வருகின்ற பொழுது நமக்கு தெரியாமல் சில பொருள்கள் வருகின்ற பொழுது அவை கடத்தப்படுகின்றன. அதையும் தடுத்து நிறுத்தி பறிமுதல் செய்வதிலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு முழு கவனமாக இருக்கிறது. அடுத்து இன்னொன்றையும் சொல்ல வேண்டும். குஜராத் மாநிலம் அது மதுவிலக்கு முழுவதும் அமுல் செய்யப்பட்ட மாநிலம். அதை பெருமையோடு காந்தி பிறந்த மண், நாங்கள் மதுவிலக்கை முழுமையாக அமுல் செய்திருக்கிறோம் என்று இன்றைக்கு அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் பெருமையாக சொல்வார்கள். ஆனால் அங்கே 2006ஆம் ஆண்டு மோடி குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபோது முதலீட்டாளர்களை ஈர்க்கின்ற வகையிலே வைப்ரண்ட் குஜராத் என்கிற திட்டத்தின் அடிப்படையிலே மதுவிலக்கு சட்டத்திலே திருத்தம் கொண்டு வரப்பட்டது. அதில் வெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து வருபவர்கள் குஜராத்தில் மது அருந்த தடை எதுவும் இல்லை. குஜராத் சட்டவிரோத புழங்கும் மதுவுக்கு எதிராக போராடி வரும் குஜராத்தில் இந்த சட்டவிரோதமாக புழங்கி வருகிற மதுவுக்கு எதிராக போராடி வருகிற மீனா பட்டேல் என்பவர் குஜராத்தில் சட்டவிரோத மது விற்பனை மிகப்பெரிய வணிகமாக உருவெடுத்திருக்கின்றது. எல்லா மாநிலங்களையும் விட குஜராத்திலே தான் இன்றைக்கு மதுவினுடைய விலை மிக அதிகமாக 10 மடங்கு இருக்கிறது, திருட்டுத்தனமாக விற்கப்படுகிறது என்று மது எங்கே அதிக விலைக்கு விற்கப்படுகிறது என்பதையும் குஜராத் மாநிலத்திலிருந்தே சொல்லுகிறார்கள். இங்கேதான் அதிகமான விலைக்கு இந்தியாவிலேயே மது விற்கப்படுகிற மாநிலம் குஜராத் மாநிலம், அதுவும் திருட்டுத்தனமாக சட்டவிரோதமாக விற்கப்படுகிறது என்று சொல்லுகிறார்கள். எனவே இவற்றிலிருந்து பார்த்தால் இன்னைக்கு சொல்லுகிறார் போதையை நாங்கள் மதுவிலக்கு இன்றைக்கு இருக்கிற மதுக்கொள்கையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசுக்கு பாடம் சொல்வோம் என்கின்றார்களே. நாங்கள் என்ன தவறு செய்திருக்கின்றோம்? நேரடியாக இன்றைக்கு உண்மையாக வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசாங்கம் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றது. எங்கே மது அதிக விலைக்கு விற்கிறது என்பதையும் நாங்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறோம். இதற்கு அவர்கள் தகுந்த பதிலை சொல்லட்டும். அண்ணாமலை நேற்றுக்கு 100 நாள் வேலை திட்டம் முதலமைச்சர் கடிதம் எழுதியிருந்தாரு. அதுக்கு பதிலளிக்கும் வகையில 30,000 கோடி ரூபாய் தமிழகத்துக்கு 9,000 கோடி ரூபாய் எங்கே அப்படின்னு விளக்கம் கேட்டு 100 நாள் வேலை திட்டத்தில் திமுக முறைகேடு செய்கிறார் அப்படின்னு முறைகேடு இருந்தால் அவங்க ஒரு கமிஷன் போட்டு பார்த்துக்கிட்டோம். எல்லா மாநிலத்துக்கும் 100 நாள் வேலை கொடுக்குறாங்கல்ல, தமிழ்நாட்டுக்கு கொடுக்கட்டும். இன்றைக்கு இந்தியாவிலேயே 100 நாள் வேலை திட்டத்தை மிகச் சிறப்பாக செய்திருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்காக பாராட்டு பரிசுகளை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. இந்த வேலை வாய்ப்பை 100 நாள் வேலை வாய்ப்பை தினசரி காலையிலே அங்கே வருகை பதிவோடு இன்றைக்கு செய்து நடத்தி கொண்டு வேலை வாங்குகிற அரசு தமிழ்நாடு அரசு. பல்வேறு திட்டங்கள் இந்த 100 நாள் வேலை வாய்ப்பின் மூலமாக தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றன. அது யார் வேண்டும் வந்தாலும் பார்த்துக் கொள்ளட்டும். வேலை பார்த்து அவர்களுடைய 5 மாத சம்பளத்தை நீங்கள் அனாவசியமாக வைத்துக் கொள்ளாதீர்கள், தாருங்கள் என்றுதான் கேட்கிறோம். ஆனால் தொகுதி மறுசீரமைப்பு பொறுத்த வரைக்கும் இப்போ உள்ள சதவீதத்தின்படிதான் மறுசீரமைப்பு பண்ணுவாங்க. இது திட்டமிட்டு திமுக இதை பரப்புறாங்க அப்படின்ற மாதிரி. அதான் இப்போ உள்ள மறுசதவீதப்படி நடத்துவோம், தென் மாநிலங்கள் சீட்டு குறையாது அப்படி என்று சொல்லுகிற உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களில் சீட்டு கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா? நீங்க எல்லாம் பத்திரிகையாளர் கேளுங்க, எங்களுக்கு குறையாதுன்னு சொல்றீங்களே, அங்க கூடாதுன்னு சொல்ல தயாரா? அங்கே தொகுதிகள் நிச்சயமாக கூடும் என்கின்ற பயத்திலே தான் நாங்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். விகிதாச்சார அடிப்படையில் நம்ம கொடுக்கும்போது அங்க இருக்கிற விகிதாச்சார அடிப்படையில் கூடுதலாக செய்யும். நாங்க அதே சொல்லல. நாங்க என்ன சொல்றோம்னா 543 இருக்கு, அது அப்படியே இருக்கட்டும். குடும்ப கட்டுப்பாடை அமல்படுத்தியதால் எங்களுக்கு தண்டனை தராதீர்கள் என்று சொல்லுகிறோம். இன்றைய மக்கள் தொகையை எடுத்துக்கொள்ளாதீர்கள். இன்றைய மக்கள் தொகையை கணக்கெடுங்கள், ஜாதிவாரி கணக்கெடுங்கள், தொகுதி மறுவரை செய்யுங்கள், அதிலேயெல்லாம் எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் இந்த 543 என்கின்ற எண்ணிக்கைக்கு உட்பட்டு தொகுதி மறுவரை செய்யப்பட வேண்டும். அதுதான் நமக்கு 39 எம்பி இருக்காங்கன்னா 39% தகுந்த மாதிரி தான் இப்ப யூபிலையுமே மாறுபடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. இல்ல, அதாவது பழைய கணக்கு 39, 80 எல்லாம்
இப்போ புதுசாக கணக்கெடுத்தா 80, 120, 140 யூபியில் ஆகும். அப்படி ஆகக்கூடாது என்பதுதான் எங்களுடையது. இதே 80ன்னு சொல்லட்டும், பிரச்சனை. இன்னைக்கு நீங்க சொல்றீங்க தொகுதி மறுவரை செய்தால் தென் மாநிலங்கள் தொகுதி குறைக்கப்பட மாட்டாது, நீங்க ஏன் பயப்படுறீங்கிறீங்கல்ல, ஏன் உங்களுக்கு அச்சம்னு கேட்குறீங்க? ஏன் அதே அரசாங்கம், அதே உள்துறை அமைச்சர் வட மாநிலங்களிலே எங்கெல்லாம் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தப்படாமல் மக்கள் தொகை பெருக்கெடுத்ததோ அங்கெல்லாம் நாங்கள் இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்க கூடாது என்று உறுதிமொழி தர தயாரா? அதைத்தான் கேட்கிறோம். மத்திய அரசோ உள்துறை அமைச்சரோ இறுதியான முடிவை அறிவிக்காத போது திமுக தமிழக பிரச்சனையை மடமாற்றம் செய்வதற்காகத்தான் பிரச்சனை கலப்பதுன்னு அண்ணாமலையும் சொல்றாரு, அமித்ஷாவும் சொல்றாரு. ஒன்னே ஒன்று, 2001ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய பிரதமராக வாஜ்பாய் இருந்தார் இல்லையா? 2002-1 வந்து ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ அரசியல் சட்ட திருத்தம் 84 கொண்டு வந்து இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொன்னாரோ அதையே வாஜ்பாய் அவர்கள் சொல்லி அடுத்த 25 ஆண்டுகளுக்கு நிச்சயமாக தொகுதி மறுவரை எண்ணிக்கை கூடாது, இதே எண்ணிக்கையில் தொகுதி இருக்கும், மக்கள் தொகை கணக்கெடுக்கப்படும், மறுவரை செய்யப்படும், அதெல்லாம் நடக்கும். ஆனால் தொகுதி எண்ணிக்கை கூடாது என்று அரசியல் சட்ட திருத்தம் 84 மாண்புமிகு வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்தார்கள் 25 ஆண்டுகளுக்கு. அது 2026 முடிகிறது. அப்ப அடுத்த உங்களுடைய நிலை என்ன? அதை கேட்கின்ற உரிமை ஒவ்வொருவருக்கும் உண்டு. அடுத்து என்ன செய்ய போகிறீர்கள்? தொகுதி மறுவரை செய்கின்ற பொழுது மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி கூட்டப் போகிறீர்களா, குறைக்கப் போகிறீர்களா என்று கேட்கின்ற உரிமை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் உண்டு. அதைத்தான் நாங்கள் கேட்கின்றோம். எனவே இப்ப அந்த பிரச்சனையே வரலன்னு சொன்னா வரப்போகுது. 2020 டெட்லைன் 25 முடிஞ்சு போச்சு. 26 நீங்க என்ன நடத்தினாலும் ஏதாச்சும் ஒரு சட்டம் கொண்டு வந்துதான் நடத்தி ஆக வேண்டும். அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம். இந்த கூட்டத்துல 25 வருஷம் தள்ளி கேட்டிருக்கீங்க. இந்தியாவோட மக்கள் தொகை 140 கோடி இருக்குது. அது 300 கோடியா இருக்கும் போது செய்ய முடியாது அப்படிங்கிறாங்க. இன்னும் நாங்க குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை தீவிரமாக அமுல்படுத்துங்கள் என்றுதான் கேட்கிறோம். மக்கள் தொகையை பெருக்கெடுக்க வேண்டாம், அதை அமுல்படுத்துங்கள். நாம் இருவர் நமக்கிருவர் என்று சொன்ன தமிழ்நாடு, நாம் இருவர் நமக்கொருவர் என்று சொன்ன தமிழ்நாடு. இதை போல ஒவ்வொருவரையும் சொல்ல வையுங்கள். இந்தியாவினுடைய நலனை பாருங்கள், இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சியை பாருங்கள். அதற்காக எல்லோரும் ஒத்துழையுங்கள் என்று கேட்பதற்கு இந்திய அரசுக்கு என்ன தயக்கம்? அப்படி மக்கள் தொகையை கூட்டினால் தண்டிப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக எந்த மாநிலமும் கூட்டாது. பிரதமரை சந்திக்க தமிழ்நாட்டில் நடனம் காக்கணுங்கிறதுக்காக எடப்பாடி பழனிசாமி போய் அமித்ஷா சந்திச்சு வந்திருக்காரு. அடுத்த இது வந்து தமிழகத்தில் தமிழக முதல்வர் அமித்ஷாவையோ இல்லை பிரதமர் மோடியோ சந்திக்கிறதுக்கான திட்டங்கள் இருக்கா தமிழக அரசு? இல்லை, இடையில செங்கோட்டையை போய் பார்த்திருக்காரு. அவர் போய் இதே தானே கேட்டேன்னு வந்து சொல்லுவாரு. அதனால நாம முதலமைச்சர், எங்களுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சென்று பார்த்தா இந்த கொள்கையைத்தான் வலியுறுத்துவார். அதற்குத்தான் நாடாளுமன்ற உறுப்பினர்களோடு சென்று பார்த்து நிச்சயமாக தொகுதி மறுசீரமைப்பிலே தமிழகம் பாதிக்கக்கூடாது, மக்கள் தொகையை கட்டுப்படுத்துவதற்காக குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்து எந்த மாநிலமும் பாதிக்கக்கூடாது என்கின்ற கோரிக்கையை முன்வைப்பார். சந்திச்சது வந்து தமிழ்நாட்டுடைய நலனுக்காக தான் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் அமித்ஷா வந்து அதிமுக பாஜக கூட்டணி குறித்து விரைவில் வந்து அறிவிக்கப்படும் சொல்றாரு. இந்த கருத்தில் எப்படி பாக்குறது? அதாவது இதுல யார் பொய் சொல்றாங்கன்னு விரைவில் தெரியும். முறைகேடு நடந்த ஆடிட் இருக்கு. ஆடிட்ல வந்து வருஷம் ஒன்றிய அரசினுடைய ஆடிட்டும் வந்து பாக்குறாங்க, மாநில அரசு ஆடிட் இருக்கு. ஆடிட் அப்ஜெக்ஷன்ல கிளியரா எழுதிடுவாங்க. நாங்க தப்பு பண்ணாலும் எழுதுவாங்க, இந்த திட்டம் சரியா இல்லைனாலும் எழுதுவாங்க. அதெல்லாம் எப்போதுமே வந்து அறிக்கைகள் வந்து கொண்டேதான் இருக்கின்றன. அப்படி இருந்தால் பார்த்துக்கொள்வோம். எங்களை பொறுத்தவரைக்கும் எந்த விதமான தகவலும் கிடையாது. 2026 திமுக அதிமுக தான் நேரடி போட்டியா ஒவ்வொருவரும் இன்றைக்கு எல்லா கட்சியும் எங்களுக்கு திமுக போட்டின்னு சொல்றாங்க. அது ஒன்று மட்டும் உறுதி, களத்தில் திமுக மட்டும் இருக்கிறது.
டேக்கிள் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாஜக சார்பா விவாதிக்க தயார், திமுக வந்து விவாதிக்க தயாராக. நாங்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறோம், வக்ஃப் சொத்து என்பது அல்லாஹ்வோட சொத்து. அது யாருக்கும் சொந்தம் இல்லை. அது யாரும் எடுத்துகிட்டு போக முடியாது, யாரும் அபகரிக்கவும் முடியாது. என்ன, அது ஒரு தடவை வக்ஃப் என்று சொன்னால் வாயாலே சொன்னாலே போதும். அது எழுதப்படாத சட்டம், அதை எழுதி வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க தான் இன்னைக்கு வக்ஃப் சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு வந்து ஒரு கால லிமிடேஷன் ஆக்ட் கிடையாது வக்ஃப் சட்டத்துக்கு. ஆனால் அந்த லிமிடேஷன் ஆக்டை கொண்டு வந்து அதன் மூலமாக வக்ஃபுக்கு சொந்தமான சொத்துக்களை யாரும் கேள்வி கேட்பாடில்லாத சொத்துக்கள் என்று சொல்லி அபகரிப்பதற்கு பார்ப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்டம் என்பது பொருளாதார ரீதியிலே இஸ்லாமிய சகோதரர்களை கஷ்டப்படுத்த வேண்டும், மன கஷ்டப்படுத்த வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த சட்ட வக்ஃப் மசோதா. அந்த மசோதா இந்த சட்டம் ஆகல, மசோதா. சார், உங்க விளக்க உரையில வந்து குஜராத்ல வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக விலைக்கு விற்கப்படுகிறது. அதிகமாக வெளிநாட்டு மதுபானங்கள் சொல்ல, மதுபானங்கள் உள்நாட்டில் தயாராகும் வெளிநாட்டு மதுபானங்கள் அதிக அளவு தயாரிக்க தமிழக அரசு மீது டாஸ்மாக் கொள்முதல்ல வந்து முறைகேடுன்னு சொல்லி இடி வந்து வழக்கு விசாரணை தொடங்கி இருக்கிற மடைமாற்றம் செய்வதற்காக இப்ப குஜராத்ல வந்து அதிக விலைக்கு விற்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இல்ல, ஏன்னா எங்களை பொறுத்தவரை இடி வந்து 10 நாள் 15 நாள் ஆயிடுச்சு, எந்த விதமான அறிக்கையும் தாக்கல் செய்யல. அறிக்கை தயார் பண்ணிக்கிட்டு வேணா இனிமேல் பொய்யா போடலாம், அது நீதிமன்றத்தில் நிற்காது. எப்படியெல்லாம் பொய்யா ஒரு அறிக்கை தொடரலாம்ங்கிறத வேணா ஆலோசித்து கொண்டு இருக்கலாம், ரூம் போட்டு சிந்திக்கலாம். அதை தவிர வேற ஒன்றும் பண்ண முடியாது. நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம், அதில் எந்த பயமும் கிடையாது. குஜராத்தில் அங்கே இருக்கவங்க போராடுறதை நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த மீனா பட்டேலுங்கிறவங்க ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி இருக்கிறார்கள். அங்கே அதிக விலைக்கு 10 மடங்கு அதிக விலைக்கு விற்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை குஜராத் மாநிலத்தில் இருக்கின்ற ஒரு சுமத்தி இருக்கிறார்கள். நாங்கள் சுமத்தவில்லை. தமிழக வெற்றி கழக பொதுக்குழுல வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணல. வாக்குக்காக காங்கிரஸ் கூட்டணி காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாமல் சார், காவலர்களுக்கெல்லாம் அதாவது தனிப்பட்ட நிகழ்வுகள் அது. அந்த ஆள் இன்னைக்கு என்கவுண்டர்ல யாரு கொலை பண்ணாலும் அவன் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கான். அதனால காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது தவறு. தனி மனிதனாக ஒரு தோட்டத்தில் இருக்கும் போது அவங்க சொந்த தகராறு தான் இது. வந்து போலீஸுக்கு போது மக்களுக்கு வந்த தகராறு இல்லை, சொந்த தகராறு எங்கேயும் எல்லா இடத்துலயுமே இருக்கு. அந்த தகராறு நாங்க உடனே பிடிச்சிருக்கோங்க, உடனே என்கவுண்டர் பண்ணிருக்கோங்க. அதுதான் பாராட்ட வேண்டும். அந்த குற்றச்செயல் ஒரு சம்பவம் நடந்தவுடன் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்படுகிறார்கள். எங்கெல்லாம் போய் யாரை வெட்ட போறாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. தகவல் கிடைச்சா காப்பாத்திடுவோம், தகவல் கிடைக்காத சூழ்நிலை குற்றவாளிகளை கண்டுபிடித்த தண்டனை வாங்கி கொடுப்போம். திமுக எல்லாரும் சேர்ந்து கூட்டணியா வந்தா தான் எதிர்கட்சி நல்லா இருக்கும், எங்களுக்கு போட்டி நல்லா இருக்கும்.